சிக்கன் மட்டன் எல்லாம் தோத்து போற மாதிரி ரொம்ப சுலபமான காளான் பிரியாணி எப்படி ரொம்ப சுவையா செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு பவுல்ல சரியா 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட 300 கிராம் இருந்தது. சேர்த்துட்டு தண்ணீர் சேர்த்து நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணீர் சேர்த்து சரியா ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கங்க. இப்போ அடுத்ததா ஒரு பிரஷர் குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா சூடாகி வந்த பிறகு கொஞ்சம் பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு கல்பாசி, ஒரு நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா மெல்லிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவுல கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா வாசம் வந்த பிறகு இப்போ இதில் மஷ்ரூம் காளான் ஒரு 300 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்க்கிறேன். சின்ன சைஸ் காளானா இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இது பெரிய சைஸ் அப்படிங்கிறதால நான் 1-2 மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. காளான்ல நல்லா அந்த மசாலா சார்ந்திருக்கணும். அதனால இப்போவே நம்ம மசாலா சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா எப்படி செய்யறது நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த காளான்ல உப்பு மசாலா எல்லாம் நல்லா கோட்டாகி வரணும். இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. காளான்ல இருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து வத்துற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். ஒரு குறைவான தீயில 5 நிமிஷம் கலந்து விடலாம். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு அந்த தண்ணீர் எல்லாம் வத்தி ஆயில் தெரியுது. இந்த மாதிரி வந்த பிறகு 1 கப் மல்லி இலைகள் அண்ட் 1 கப் புதினா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருந்தேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி மல்லி இலைகள் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இப்போ நம்ம தயிர் சேர்க்கலாம். 1 கப் தயிர் மிக்சியில் வச்சு லேசாக பல்ஸ் கொடுத்து ஒரே மாதிரி க்ரீமியாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணீர் சேர்க்கணும். நம்ம 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்ததால 2.25 கப் அளவுக்கு தண்ணீர் வேணும். ஸோ நம்ம தயிரையும் சேர்த்து தான் மெஷர் பண்ண போகிறோம். அதனால 1 கப் தயிர் சேர்த்து கலந்து விட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் 1.25 கப் அளவுக்கு நான் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். அந்த தயிர் அளந்த கப்லேயே சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் நல்லா சாறு எடுத்து வச்சிருந்தேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க. உப்பு, உரைப்பு, அந்த புளிப்பு சுவையெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கங்க. ஏதாவது குறைவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம ஊற வச்சு தண்ணீர் வடித்து எடுத்த பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் 1 நிமிஷத்துலேயே அரிசியும் தண்ணீரும் ஒரே அளவில் இந்த மாதிரி கலந்து வரும். இந்த மாதிரி வந்த உடனேயே ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். மூடிட்டு சரியா ஒரு விசில் மட்டும் வரட்டும். வந்த உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ண பிறகு அந்த வெயிட் எல்லாம் போற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷத்துல உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிரும். இப்போ ஒரு விசிலுக்கு பிறகு ஆஃப் பண்ணிட்டு வெயிட் எல்லாம் நல்லா போன பிறகு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம சூப்பரான காளான் பிரியாணி ரொம்ப சுவையா ரெடி ஆயிருச்சு. நம்ம சேனலில் ஏற்கனவே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த காளான் பிரியாணி ரொம்ப நாளாவே நிறைய நண்பர்கள் கேட்ட ரெசிபி இது. அதுவும் ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப சுலபமான மெத்தடில் பார்த்துருக்கோம். சட்டுன்னு குயிக்கர் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான காளான் பிரியாணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.